வணக்கம் சார். என் பேர் ராஜேஷ்குமார். 10 வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருக்கோம். ஹவுஸ் ஓனர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெத் ஆகிட்டார். அவங்க பொண்ணுக்கிட்ட நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அவங்க பொண்ணுக்கிட்ட தான் வாடகை கட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இல்லீகல் பர்சன் யாருன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ ஒரு 2-3 மாதமாக ரொம்ப அம்மாவை எங்களை எல்லாமே கஷ்டப்படுத்தினாங்க. அது நடவடிக்கையாக நாங்கள் பூந்தமல்லி ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணுறப்ப ஒரு 2-3 நாளில் என்னை ரிமாண்ட் பண்ணாங்க. என் அம்மாவை என்னை ரிமாண்ட் பண்ணிவிட்டு என் அம்மாவை அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு 6 பேர் சேர்ந்து அடித்து அவங்கள கஷ்டப்படுத்தி ஓனி மூட்டையிலெல்லாம் கட்டி வாயிலெல்லாம் பேண்டேஜெலாம் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் நின்று பக்கத்துலேயே ஆனந்தகுமார் என்ற எஸ்ஐ ஒருத்தர் நின்று பார்த்துருந்துருக்காரு. இதுக்கெல்லாம் அவதூறான ஒரு விஷயத்துக்கு அவர் ஏன் இவ்வளோ பாவ செயல்பட்டார் எனக்கு தெரியல. எங்கள் பொருள், எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே, என் கேமரா, எங்கள் நகை, எங்கள் கேஸு, எங்கள் துணிமணி எல்லாமே கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அவங்க போலீஸ்கிட்ட போனாலும் எந்த ஒரு விஷயமும் கோர்ட்டில் பார்த்துக்குங்கன்ற மாதிரி திமிராக தான் பேசுகிறாங்க. எங்கே போய் சொன்னாலும் நாங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும், எந்த ஒரு ஆஃபீஸில் போனாலும் நாங்கள் தான் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதுவரை எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. எதுக்காக இந்த ஒரு செயல் நடக்குது எனக்கு தெரியல சார். உங்களை எதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க? என்ன கேஸ், என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க? சார், நான் எதுவுமே பண்ணல. கேட்டு அம்மாவை அடிச்சிருக்காங்கன்ற ஒரு கோபத்தில் கேட் ஓப்பன் பண்ணேன். அது தவிர எனக்கு எந்த ஒரு தவறுமே இல்லை சார். இதை வச்சு அவங்க காலையில் நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு போகிறேன், 6:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. பேசணும் தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, பேசணுன்னு தான் கூப்பிட்டு போனாங்க. அதை அப்படியே உட்கார வச்சு என்னை விசாரித்தாங்க. எங்கடா வேலை செய்கிறேன்ட்டு கேட்டாங்க. நான் மீடியாவில் வேலை செய்கிறேன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் கீழே உட்கார்றா மீடியா என்ன பெரிய மயிராடான்ட்டு ஆனந்தகுமார் எஸ்ஐ தான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்னை ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி ஈவினிங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வீட்டில் தகவல் சொல்லுங்கள் சார்னு சொன்னேன். எதுவுமே சொல்லலை. வீட்லேயும் 4 நாளுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்லேயே தகவல் தெரிவித்தாங்க. புகார் கொடுத்துருக்கோம் சார். இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ தான் நாங்கள் கொடுக்குறோம். இவங்களும் ஒரு சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே. உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லையா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஏஆர் காப்பி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலையா? இல்லை சார், கொடுத்த தூக்கி போட்டாங்க. எதுவும் இருந்தாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க போலீஸ். நீங்கள் சொல்லுங்கள். என்னை அடிச்சு அந்த எஸ்ஐ சார் கீழே தான் இருந்தார். இந்த மேலே ஓடியாங்க, அப்படியே அடிச்சு கீ தள்ளிட்டு நேரம் இல்லாத வீந்துட்டு தேக்கு சுற்றி கோனில் கட்டி கீழே போட்டாங்க. கோனில் கட்டி எங்கே போட்டாங்க? கீழே எத்தான் போட்டாங்க. கீழே போட்டு பூச்சிட்டாங்க. கோனி மூட்டையில் உங்களை போட்டாங்க. அப்புறம் அந்த பக்காக்க வந்ததை நவுத்து விட்டாங்க. கிஎம்சில் 1 மாதம். அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தா இடத்துலையே எங்கே போய் பார்க்கணுமோ பாருங்க, கோரட்டில் பார்த்துங்க, எங்கே பார்த்துங்க. 2 மாதம் ஆளுகிறாங்க. கோயம்பேட்டில் போய் படுக்கிறேன், அங்கங்கே வேலை செய்கிறத படுக்கிறேன். நான் ரொம்ப அவசரப்படுறேன் சார். இப்போ உங்கள் துணிமணி, உங்கள் பாத்திரம் பண்ணுற துணியோட இருக்கிறேன். எந்த சாமானும் இல்லை. கேமராவை ஏற்ற மாட்டாங்க, லென்சிங்கில் ஏற்ற மாட்டாங்க, நகைங்க ஏற்ற மாட்டாங்க. எல்லாமே 14 கால் சவரம் எடுத்துட்டாங்க. சிலிண்டருக்கு வச்சு இந்த 1.5 லட்சம் நான் வாடகை அட்வான்ஸ் கட்டணும், அதுவும் எடுத்துட்டாங்க. என் நகையெல்லாம் கூட கம்பளெல்லாம் கூட பிடிங்க மாட்டாங்க.